கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து வினையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூலை மாதம் 4ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திக்கிறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 37வது வசனம் சொல்லுகிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம் ஆண்டவரால் கூடாத காரியம், அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தில் பல முறை நீங்கள் முயற்சி செய்து அந்த காரியம் கூடலை, நடக்கலை, கிடைக்கலை. இன்னைக்கு அதை கைக்கூடி வர பண்ணுகிற, அதை கிடைக்க பண்ணுகிற, அதை கொடுக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய மங்கள வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்படின்னா கூடாத அந்த காரியத்தை கைகூடி வர பண்ணணுன்னா அந்த இடத்துல தேவனுடைய ஆதரவு, ஜீவனுள்ள தெய்வம் இயேசுனுடைய சப்போர்ட்டு, உதவி உங்களுக்கு தேவைப்படுது. அந்த உதவி இருந்தால் உன்னால் எல்லாம் செய்ய முடியும். வேதம் சொல்லுகிறது, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலன் எனக்கு உண்டு. அப்போ ஆண்டவர் உனக்குள்ளே வந்தால் உன்னால் எல்லாத்தையும் செய்ய முடியும், சாதனை படைக்க முடியும். சிலர் சொல்லுவாங்க, என்னால் ஒரு சின்ன பொருளை கூட தூக்கி வைக்க முடியலை, அவ்வளோ பலவீனம். இன்றைக்கி பலப்படுத்துகிற கிறிஸ்துவன் தான் எல்லாத்தையும் தூக்கக்கூடிய, எவ்வளோ வெயிட்னாலும் எவ்வளோ பாரம்னாலும் தூக்கக்கூடிய பலன் இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு தருவார். அவர் உங்கள் கூட இருக்கிறதுனால நீங்கள் விசேஷித்தவர்கள். அந்த ஆண்டவர் உங்கள் விட்டு விலகிட்டார்னா நீ ஒரு பலவீன பாண்டமாய் மாறிவிடுவாய். அதனால அந்த பலப்படுத்துகிற கிறிஸ்து எப்பவும் உங்கள் கூட இருக்கும்படி அவரை தக்க வைத்து கொள்ளுங்கள். அவர் உங்களுடைய இருதயமாகிய சிங்காசனத்தில் நிரந்தரமாக தங்கணும். எப்போ தங்குவார் தெரியுமா? உங்கள்கிட்ட நல்ல குணங்கள் இருந்ததுன்னா ஓகே, கம்ஃபர்டபுளாக ஆண்டவர் அங்கேயே நிரந்தரமாக தங்கியிருப்பார். அவர் உனக்குள்ளே இருந்ததுன்னா உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் வாய்க்காமல் போகணும். உனக்கு விரோதமாய் செய்யப்பட்ட மாந்திரிக வல்லமைகள் செயலற்று போகும். உனக்கு விரோதமாக ஒரு வழியாக வருகிறவங்க 7 வழியாக ஓடி போவாங்க. உன்னை பார்த்த உடனே ஐயோ, இவங்களுக்குள்ளால தெய்வம் இருக்கிறார், அவங்க ஆராதிக்கிற தெய்வம் இருக்கிறார், அவங்களுக்காக எந்த லெவலில் வேணாலும் இறங்கி அவங்களுடைய தெய்வம் அதிசயத்தை செய்வார், யுத்தம் பண்ணுவார்னு சொல்லி உங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்தவர்கள் புரிந்து கொள்ளுகிற விதத்திலே கர்த்தர் அதிசயத்தை செய்வார். அவங்களுக்கு தெரியும், நம்ம இவ்வளோ செய்து பார்த்தா இவனை அசைக்க முடியலை அப்படின்னா இவன் ஆண்டவர் அவங்க கூட இருக்கிறாரு. இன்றைக்கி அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை கிடைக்காமல் இருக்கலாம், நிறைய அலைஞ்சு மாப்பிள்ளை அமையாமல் இருக்கலாம், பொண்ணு அமையாமல் இருக்கலாம், நிறைய அலைஞ்சு இன்னொரு கவர்மெண்ட் வேலை கிடைக்காமல் இருக்கலாம், பல முறை எழுதி இன்னும் ஒரு பேங்க் உத்தியோகம் கிடைக்காமல் இருக்கலாம், பல முறை விசா இன்டர்வியூ போயிட்டு கிடைக்காமல் இருக்கலாம். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையோட இயேசுவை இணைத்து கொள்ளுங்கள், தேவனை இழைத்து கொள்ளுங்கள். அவர் இருந்தாருன்னா அவர் உங்கள் கூட இருந்து அற்புதங்களை செய்வார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இப்பொழுதும் ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாம். சிஸ்டர் ரேணுகா தேவி, நுங்கம்பாக்கம். என்னுடைய கணவருக்கு இருதயம் சம்பந்தமான பிரச்சனை இருந்தது. மருத்துவர் சிடி ஆஞ்சியோ ஸ்கேன் எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் என்னுடைய கணவருக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்று ஜெபித்தேன். மேலும் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு சாட்சி சொல்லுவேன் என்றும் கர்த்தரிடத்தில் பொருத்தனை செய்து கொண்டேன். கர்த்தர் அந்த பொருத்தனையின் ஜெபத்தை கேட்டு அங்கீகரித்து என்னுடைய கணவரின் இருதயத்தில் அடைப்புகள் இல்லை என்றும் சிடி ஆஞ்சியோ ஸ்கேன் ரிப்போர்ட் நார்மல் என்றும் மருத்துவர் சொல்லும்படி கிருபை புரிந்தார். மேலும் எனக்கு ஏற்பட்டிருந்த முட்டுவலி காரணமாக சரியாக நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டேன். எந்த விதமான மருந்தும் சிகிச்சையும் இல்லாமல் கர்த்தர் அற்புதமாக குணமாக்கினார். நான் கர்த்தரிடத்தில் பொருத்தனை செய்து கொண்டபடி இந்த சாட்சியை சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படி, இப்படிப்பட்ட வியாதியோடு பிரச்சனையோடு கிடக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், உங்கள் சார்பில் ஒருவேளை வியாதியோடு இருக்கிற நீங்கள் வர முடியலைன்னாலும் உங்கள் வீட்டில் யாரையாவது இந்த மீட்டிங்க்கு அனுப்பி விடுங்க. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு இந்த நாள் அன்பரின் பாதத்தில் உங்களுக்காகவே அவர் சிங்காசனத்திலிருந்து இறங்கி வருவார். அந்த தெய்வத்தினுடைய பிரசன்னத்தை உணரவும், அவருடைய மகிமையை நீங்கள் பார்க்கவும், அவருடைய அற்புத அடையாளங்களை நீங்கள் பார்க்கவும் இன்னைக்கு காலையில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது தொடங்கும். 9:15 மணிக்கு நம்முடைய பிகே ஆடிட்டோரியத்தில் ஓடி வந்துடுங்க. உங்களுடைய எல்லா கண்ணீரை துடைத்து உங்களுடைய நிந்தைகளை மாற்றி
அவர் அற்புதம் செய்வார். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் சரி, எந்த மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்களாக இருந்தாலும் சரி, அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. ரேணுகா தேவிக்கு அவருடைய புருஷனுக்கு அற்புதம் செய்ததும், ரேணுகா தேவியுடைய மூட்டு வலி சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் மாற்றினவரும் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறேன். நீர் இன்றைக்கு அந்த அன்பரின் பாதத்தில் வருகிற ஒவ்வொரு ஜனங்களையும் பத்திரமாய் பாதுகாப்பாய் அழைத்து கொண்டு வாரும். அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் இன்னைக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு பெரிய அற்புதங்கள் நடக்கட்டும். இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவர் மேலே தேவ அபிஷேகம் இறங்கட்டும். நுகங்கள் முறிக்கப்படட்டும், கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும், வியாதிகள் மாறட்டும், நல்ல காரியங்கள் நடப்பதாக நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலே அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் தேவ மகிமையை ஜனங்கள் எல்லாரும் பார்க்கும்படி இப்படியெல்லாம் இன்னைக்கும் ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறாரான்னு ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் நீங்களே வந்து நின்று இந்த நாள் அன்பரின் பாதத்தில் கூட்டத்தை ஆசீர்வதித்து தாரும். இப்பொழுதும் பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகள் ஒரு விசை கண்ணோக்கி பாரும். உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவேன் என்ற வார்த்தை அப்படியே இவர்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.